சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையிலே உட்பிரகாரத்தில் 2 சத்தியங்களை அனுசரித்து முதலாவது சுத்தம் பெற்றோம். பரிசுத்த ஸ்தலத்துல 3 சத்தியங்களை அனுசரித்து சுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெற்றோம். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தோடு 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இதற்காக 2 விதமான சத்தியத்தை அனுசரிப்பதற்கு. 1, ஜீவ வார்த்தையை வெளிப்படுத்துகிற சத்திய தேவ செய்தி. 2, ஜீவ கிருபையை வெளிப்படுத்துகிற சத்திய ஜெபம். இந்த 2ஐயும் நாம தெளிவா அனுசரிக்கும் போது, உண்மையா அனுசரிக்கும் போது, தேவ பயத்தோட நிறைவேற்றும் போது தெய்வம் நமக்கு பரிசுத்தத்தின் மேல மகா பரிசுத்தையும் கொடுக்க இருக்கிறார். முதலாவதாக நாம சத்திய தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். சத்திய தேவ செய்தி என்பது ஒரு விசேஷித்தமான நேரம். தேவன் தம்முடைய புதிய உடன்படிக்கையின் ஜீவ வார்த்தைய நம்ம எல்லாருடைய இருதயங்களையும் ஆவியானவரை கொண்டு எழுதுகிற நேரம். இதனுடைய ஆழம் நமக்கு விளங்கணும். பழைய பாட்டு காலகட்டங்கள்ல கற்பலகைகள்ல எழுதப்பட்டுச்சு. இஸ்ரவேலருக்கு அது ஒரு பெரிதான விஷயமா தெரியல. அது அவங்களால வாழ்க்கையில கைகொள்ள முடியல. ஆனா தெய்வம் என்ன திட்டமா நம்ம இருதயங்கள்ல அவருடைய வார்த்தையை எழுதி வைக்கிறார் பாருங்களேன். எவ்வளவு பெரிய பாக்கியம். தேவனுடைய வார்த்தை சாதாரணமானதா? தேவ ஜனங்கிற ஒரு தகுதியை தவிர நம்ம ஆத்மாவுக்கு என்னங்க தகுதி இருக்கு? நம்முடைய இருதயங்கள்ல அவருடைய ஜீவ வார்த்தைய, புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை, சத்திய தேவ செய்திய இன்றைக்கும் எழுதி வைக்க இருக்கிறார். சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்பு எழுதுவோமா? ஆவியின் கனியற்ற சத்தியம். இதற்கான வசனங்களையும் குறிப்போம். கலாத்தியர் 5:22,
சங்கீதம் 127. அடுத்த வசனமா 1 கொரிந்தியர் 14:33 எழுதுங்க. இப்ப கலாத்தியர் 5:22 ஒருவர் வாசிக்க கேட்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியின் கனியை குறித்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த வசனத்துல அன்பு, சந்தோஷம், இந்த ரெண்டுக்கும் எதிர்ப்பதமா இருக்கக்கூடிய அல்லது ஆவியின் கனியாகிய அன்பையும் சந்தோஷத்தையும் நாம கொடுக்க கூடாதபடிக்கு தடையா இருக்கக்கூடிய பகையையும் துக்கத்தையும் நம்ம கடந்த 2 வாரங்களா சத்தியம் கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியா இன்றைக்கு ஆவியின் கனியாக இருக்கக்கூடிய சமாதானத்துக்கு எதிரான அல்லது தடையான ஆவியின் கனியற்ற சத்தியத்தை இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். அதற்காக நாம குறித்து கொண்ட அடுத்த 2 வசனங்கள்ல அடுத்த வசனம் சங்கீதம் 127 ஒருவர் வாசிக்க நாம எல்லாரும் கேட்போமா? நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். வாசிக்கப்பட்டதான வேத வசனத்துல சமாதானங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா? அதுக்கு எதிர்ப்பதமான வார்த்தை இருக்கா இல்லையா? என்ன வார்த்தை இருக்கு? யுத்தம். பைபிள்ல நீங்க பழைய ஏற்பாட்டுல கவனமா கேட்கணும். சமாதானங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அதற்கு எதிரடையான வார்த்தையா என்ன வந்துகிட்டே இருக்கும்? பழைய ஏற்பாட்டுல ரொம்ப கவனமா கேட்கணும். அதே சமயத்துல ஏதோ அங்கொன்னு இங்கொன்னு வேற சில வார்த்தைகளும் வரும். ஆனா பெரும்பாலும் என்ன வார்த்தை வரும்? யுத்தம். நீங்க பழைய ஏற்பாட்டுல ராஜாக்களுடைய வாழ்க்கையை கவனிச்சீங்க அப்படின்னா சில ராஜாக்களுடைய வாழ்க்கையில யுத்தம் அதிகமா இருந்திருக்கும். அப்படி யுத்தம் அதிகமா இருக்கும் போது அந்த தேசத்துல என்ன இல்லாம இருந்திருக்கும்? சமாதானம் இல்லாம இருந்திருக்கும். பைபிள்ல சமாதானங்கிற வார்த்தை எங்க வருதோ அதற்கு எதிர்ப்பத வார்த்தை, எதிரடையான வார்த்தை கண்டிப்பா என்ன வந்திருக்கும்? பழைய ஏற்பாட்டுல யுத்தம் வந்திருக்கும். வேற சில வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைய நம்ம புதிய ஏற்பாட்டுல என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். புதிய ஏற்பாட்டுல நம்ம குறித்து கொண்ட 1 கொரிந்தியர் 14:33 வாசி கேட்போமா? கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் பரிசுத்தவான்களுடைய சபையை பற்றி எழுதியிருக்கிறாரு. பரிசுத்தவான்கள் நிறைஞ்ச சபையார் எல்லாருக்கும் தேவனை பற்றி எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, என்ன தேவன்? சமாதானத்திற்கு தேவன். ஒரு பக்கம் தேவனை சமாதானத்திற்கு தேவன் அறிமுகப்படுத்துறதோட மட்டும் இல்லாம அதுக்கு முன்னால என்ன எழுதியிருக்கிறாருன்னா எதுக்கு இல்லன்னு எழுதுறாரு. ஒரே வசனத்துல 2 வார்த்தைகள் வருது பாருங்க. ஒண்ணு கலகம், இன்னொன்னு சமாதானம். நம்முடைய வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய சபை வாழ்க்கையா இருக்கட்டும், நமக்கு எத்தனை வாழ்க்கை இருக்கு? 3 வாழ்க்கை. எல்லாம் சத்தியத்தை கவனமா கேட்கணும். சத்தியத்தை கவனமா கேட்கல அப்படின்னா பெரிய இழப்பு உண்டாகும் வாழ்க்கையில. நம்முடைய தேவன் நம்முடைய 3 வித வாழ்க்கைக்கும் குறிப்பா இந்த வசனத்துல சபை வாழ்க்கை எழுதியிருக்கு. சபை வாழ்க்கைக்கு சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் கலகத்தின் தேவனாக இல்லை. சமாதானத்தின் தேவனை பின்பற்றி சமாதானத்தை கனியா நாம கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாது? கலகம் இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாடுல என்ன எழுதியிருக்கு? யுத்தம். புதிய ஏற்பாடுல என்ன எழுதியிருக்கு? கலகம். ஏற்கனவே இதெல்லாம் நம்ம கேட்டோம். சண்டை, போர், யுத்தம். எத்தனை வார்த்தை கேட்டிருக்கோம்?
நமக்குள்ளேயே சண்டை நடக்கும். பாத்திருக்கீங்களா? நடக்குதா இல்லையா? நமக்குள்ளேயே சண்டை போடுவோம். சும்மா உட்கார்றான். யார சொல்லுவான்? நம்மளா சொல்லுவோம். உட்கார முடியாது அப்படின்னு நம்மள நாம என்ன பண்ணுவோம்? சொல்லிக்குவோம். நம்மகிட்டே சண்டை இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சண்டை இருக்கும். ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு பார்த்தேன். கணவனும் மனைவியும் முடிய பிச்சுக்கிட்டு ரெண்டும் பிறண்டுகிட்டு இருக்குது. புள்ள அங்க இருந்து அடுப்படியில இருந்து 2 பெரிய கரண்டி எடுத்துட்டு வந்துச்சு. அங்க இருந்து இந்த அப்பா கையில இதை பிடி, அம்மா கையில இதை பிடி, ஏன் சிரமப்பட்டு முடிய பிடிச்சுக்கிட்டு சண்டை போடுறீங்க? இதுல நல்லா சண்டை போடுங்க. அது தாயின் தகப்பன பிள்ளைய பார்த்துட்டு ஆடு வாயில கைய வச்சுட்டு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு விட்டுருச்சீங்க சண்டைய. இதெல்லாம் ஷோ தானே ஒழிய நிஜ வாழ்க்கையில் இப்படிதான் இருக்குதா என்ன? அந்த கரண்டிய வாங்கி பிள்ளையும் 2 போடுவாங்க, கூடவே கொஞ்சம் சண்டையும் போடுவாங்க. அதானே நம்ம ஆளுங்க. சண்டையும் நடக்குது, போரும் நடக்குது, யுத்தமும் நடக்குது. 2 ஊருக்கு இடையில என்ன நடக்கும்? போர் நடக்கும். 2 நாட்டுக்கு இடையில என்ன நடக்கும்? யுத்தம் நடக்கும். கணவன் மனைவி இடையில சண்டையும், 2 ஊருக்கு இடையில போரும், 2 நாட்டுக்கு இடையில யுத்தமும் நடக்குதுன்னா 2 கூட்டத்துக்கு இடையில என்ன இல்ல? சமாதானம் இல்ல. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. இந்த சண்டைய, இந்த போர, இந்த யுத்தத்தை பொதுவா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கலகம். என்னதுங்க? கலகம். ஆவியின் கனியற்ற வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. ஆவியின் கனியை உடைய வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம உபத்தலைப்பா என்ன எழுதிக்க போறோம் அப்படின்னா, சமாதானம் எழுதி ஒரு ஐபன் போட்டு கலகம்னு எழுதிக்கங்க. இல்லன்னா சமாதானத்துக்கு எதிரான கலகம்னு எழுதுங்க. இப்ப உபத்தலைப்பு எழுதியாச்சு அப்படின்னா அதுக்கான வசனங்களை சொல்றேன், குறிங்க. பிரசங்கி 3:8 2ஆம் வசனம். உபாகமம் 31:27 3வது வசனம். சங்கீதம் 106:7 4வது வசனம். சங்கீதம் 106:43 5வது வசனம். ஏசாயா 30:9 6வது வசனம். யாக்கோபு 3:16 கடைசியா 7ஆம் வசனம். ரோமர் 8:6. எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆவியின் கனியற்ற சத்தியத்தை, சமாதானத்துக்கு எதிரடையா இருக்கக்கூடிய கலகத்தை பற்றி இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச இருக்கிறத, நம்முடைய இருதயங்கள்ல எழுத இருக்கிறத நாம நமக்குள்ள எழுத பெற்றுக்கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து செவிக்க போகிறோம். சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, சத்திய தேவ செய்திக்காக உம்முடைய தெய்வீக நாமங்களுக்கு கோடா கோடி அல்லேலூயா, கோடா கோடி ஓசையா, கோடா கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இதுவரைக்கும் எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் நீர் எழுது நம்முடைய சத்தியங்களுக்காக, நம்முடைய வேத வசனங்களுக்காக, நம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக கோடா கோடி நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. இப்போ நம்முடைய ராஜரீகம் விளங்க நீ பரிசுத்தர் 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 என்று உண்மையே வணங்கி தொழுது ஆராதிக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் சத்திய தேவ செய்தியாக ஆவியின் கனியற்ற சத்தியத்திலே சமாதானத்துக்கு எதிரடையாக தடையாக இருக்கக்கூடிய கலகத்தை பற்றி எழுத இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ்க்கை நடத்த இந்த கலகம் எங்களுக்குள்ளாக இருந்து தடையாக சமாதானத்தை வெளிப்படுத்த கூடாதபடிக்கு இருக்குமானால் இதை கண்டுபிடித்து நாங்கள் மனம் திரும்புவதற்கு தெளிவான சிந்தையோடு சத்தியத்தை கேட்க பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படி செபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்களில் எழுதி வைக்கும்படி செபிக்கிறோம். இந்த வார்த்தை ஜீவனாக இருந்து எங்களுக்குள்ளாக வகை இருந்து கேட்கிற சத்தியம் எங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி உணர்வை கொடுக்கும்படி செபிக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையுள்ள செபிக்கிறோம். சத்தியம் உள்ள பிதாவே, ஆமென். சத்திய வார்த்தையாகிய
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய தேவ செய்தியானது தேவன் நம்மோடு மூன்றாவது முறை பேசுகிறார். தேவன் நம்மோடு ஒருபுறம் பேசுகிறதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய இருதயங்களிலே எழுதுகிறார். நம்முடைய இருதயங்களிலே எழுதுகிறதான தெய்வம் இப்படி நமக்குள்ள அவருடைய வார்த்தையை எழுதி வைக்கிறதுனால அவன் நமக்கு சொந்த தெய்வமாகவும் இருக்கிறார். நாம் அவருக்கு சொந்த ஜனமா, அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா, புத்திரரா நம்முடைய வாழ்க்கைய நடத்த வேண்டுமானால் ஆவியின் கனியை கொடுக்கணுமே ஒழிய ஆவியின் கனியற்ற வாழ்க்கைய நடத்தக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அறிஞ்சோ அறியாமலேயோ இன்னைக்கு காலையில ஆவியின் கனியாகிய சமாதானத்தை குறித்த சத்தியத்தை முழுமையா கேட்டறிய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நம்ம ஆலயத்துல பேசின சத்தியம்தான் முழுசா கேட்பதற்கு தெய்வம் என்ன செஞ்சார்? எனக்கு தான் காலையில கேட்டேன், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சத்தியம் என்ன? சமாதானத்துக்கு எதிராக கலகம். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. இன்னைக்கு இதை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பை தெய்வம் கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப உணர்வா இருந்துச்சு எனக்கு. சமாதானம் நமக்கு எவ்வளவு முக்கியம், நம்ம பேச்சுல சமாதானம் எவ்வளவு முக்கியம், நம்முடைய எண்ணத்துல ஆத்துமால சமாதானம் எவ்வளவு முக்கியம், நம்முடைய செயல்ல சமாதானம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத ஆவியானவர் உணர்த்தார். என்னதான் சமாதானத்தை பற்றிய வேத வசனங்களை படிச்சாலும் பிரசங்கங்களை கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிகலா நம்மால சமாதானத்தை வெளிப்படுத்தி சமாதானத்தோட நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது பல நேரங்கள்ல இல்ல. ஏன் இல்ல? சமாதானத்துக்கு தடையா என்ன இருக்கு? எல்லாரும் சத்தியத்தை கவனிக்கணும். விளையாட்டு கிடையாது. இந்த நேரம் இருதயத்துல தேவனுடைய சத்தியம் எழுதப்படாம போச்சு அப்படின்னா அவருக்கு சொந்த ஜனமா வாழ்ற வாழ்க்கையை இழந்துருவோம். எல்லாம் சும்மா சும்மா அந்த வார்த்தையை கேட்டுட்டோங்கிறதுனால எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நிறைவேறதான் நம்முடைய வாழ்க்கை மாறணும். முதல் வசனமா நாம குறித்து கொண்ட பிரசங்கி 3:8 ஒருவர் வாசிக்க கேட்போம். பிரசங்கி புத்தகம் ஒரு வித்தியாசமான ஒரு புத்தகம். இன்னும் சொல்ல போனா சாலமோன் ஞானி எழுதின புத்தகம். இந்த உலகத்துல சாலமோனுக்கு முன்னாலேயும் சரி சாலமோனுக்கு பின்னாலேயும் சரி அவனுக்கு கொடுக்கப்பட்டது போல ஞானம் யாருக்கு என்ன செய்யப்படல? கொடுக்கப்படவே இல்லை. அவனுக்கு கிடைத்த ஞானத்தை உபயோகப்படுத்தி பிரசங்கிங்கிற ஒரு புத்தகத்தையே எழுதியிருக்கிறார். அப்படி எழுதப்பட்டதோட அந்த பிரசங்கி புத்தகத்துல இருந்துதான் ஒரு வசனம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அப்படி வாசிக்க கேட்ட வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. மனிதனுடைய வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்குது. சில நேரம் என்ன பண்றாங்க? யுத்தம் பண்றாங்க. சில நேரம் என்ன பண்றாங்க? சமாதானம் பண்றாங்க. யுத்தம் பெருசா போச்சு. இப்ப பாருங்க, இப்ப கூட கடந்த ஒரு வருட காலமா பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேலுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப என்ன பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு? சமாதான பேச்சுவார்த்தை. பாலஸ்தீனா கூட இப்ப என்ன வந்துட்டான்? யுத்தத்தை நிறுத்திக்கிறாங்க, ஒத்து வர்றான். ஆனா யாரு ஒத்து வர மாட்டான்? இஸ்ரேல் ஒத்து வர மாட்டேங்கிறான். அவன் யார் ஜனம்? இந்த வசனத்தை கூட அவன் பார்க்க மாட்டாங்க. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, நான் யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சரியா தப்பாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா மனிதனுடைய குணம் என்னதான்? எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணணுங்கிறது மனிதனுடைய குணம். யுத்தம் பண்ணணும்.
போர் பண்ணணும், சண்டை பண்ணணும். எப்படி இருக்க விருப்பம் இல்ல? விருப்பமே கிடையாது. இது மனிதனுடைய இயல்பு. ஆனா யுத்தம் ஒரு கட்டம் பெருசா போயிடுச்சுன்னா, சண்டை ஒரு கட்டம் பெருசா போயிடுச்சுன்னா, போர் ஒரு கட்டம் பெருசா போயிடுச்சு அப்படின்னா வேற வழி இல்லாம என்ன பண்ண வேண்டிய அவசியம் வந்துடும்? சமாதானம் பண்ண வேண்டிய அவசியம் வந்துடும். இது நேச்சர், மனிதனுடைய இயல்பு இங்க எழுதி இருக்கு. ஆச்சரியம் பாத்தீங்களா? முதல்ல சமாதானம் பண்ண ஒரு காலம் போட்டிருக்குதா, இல்ல யுத்தம் பண்ண ஒரு காலம் போட்டிருக்கா? மனிதனிடத்துல இருக்கக்கூடிய குணத்துல முதல்ல இதுதான் வெளிப்படுது. வேற வழி இல்லாம யுத்தம் போதும்னுதான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? சமாதானம் பண்ண வேண்டியதா இருக்கு. முதல்ல சண்டை, அப்புறம் தான் சமாதானம். மனிதனுடைய இயல்பு. மனிதனுடைய இயல்பு சரிதான், மனிதனுடைய இயல்பு உண்மைதான். தேவ ஜனத்தினுடைய குணம் என்னவா இருக்கு? நீங்க நான் தேவ ஜனம் தானே ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பயப்படாதீங்க, தேவனுக்கு மகிமையா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம முன்னால யுத்தத்தை வைக்கணுமா, முன்னால சமாதானத்தை வைக்கணுமா? கண்டுபிடிங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிறோம்னா அதுல இருந்து என்னென்னலாம் எடுக்கணும்னு கண்டுபிடிங்க. எப்பவுமே முதல்ல யுத்தத்தை வைக்கிறோமா, முதல்ல சமாதானத்தை வைக்கிறோமா? ஆனா முதல்ல எதை வைக்கணுங்கிறத இனிமே கண்டுபிடிங்க. இதுவரை இப்படி இருந்திருக்கலாம். மனித இயல்பு தேவ ஜனமாகிய என்னிடத்திலும் வெளிப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் மனிதனாக இருந்தாலும் தேவ ஜனமாக இருக்கிறேன். தேவ ஜனம்னா சும்மா இல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர். பிரசங்கில எழுதியிருக்கிற வசனத்துக்கு ஒரு மாற்று வாழ்க்கையை வாழ வேண்டும். முன்னால எதை வைக்கணும் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? யுத்தம் வராம வாழ்க்கையை நடத்தணும், யுத்தம் பண்ணாம வாழ்க்கையை நடத்தணும். யுத்தம் பண்ணுகிற ஒரு குணமாத்திரமா நம்முடைய வாழ்க்கையில இருந்து விடக்கூடாது. கணவன்கிட்ட யுத்தம் பண்றது, மனைவிட்ட யுத்தம் பண்றது, பிள்ளைகிட்ட யுத்தம் பண்றது, அக்கம் பக்கத்துல யுத்தம் பண்றது, எப்ப பார்த்தாலும் என்னதான் என்ன வாசல்ல குப்பையா கிடைக்க யார்கிட்ட வீட்ட மாட்டேன் அந்த குப்பையை கொட்டுறாங்க. உனக்கு ரோட்ல என்ன அங்க யாராவது நிக்கிறாங்களான்னு பாரு. யாரு? மனைவி. யுத்தம் பண்றாருல மனைவிட்ட, மனைவி உடனே ஏன் வாய் இல்லையா, இங்க யாரு நிக்கிறான்னு பார்த்து கேட்க வேண்டியதானே? என்கிட்ட கேட்கிறா, என்கிட்ட உன் வீரெல்லாம் காட்டினது போதும், அந்த ரோட்ல போய் பாரு. பக்கத்து வீட்டுல அவன் எதுவும் தள்ளி விட்டுருக்க போறான், அவளை போய் சண்டை போடு. எங்க இருந்து? வீட்டுக்குள்ள இருந்து. இவர் உடனே வேகமா போவார். யார்? மனைவி சண்டை போட்டாங்கல்ல, அடுத்தது மனைவிட்ட சண்டை போட முடியாது. வேகமா நெஞ்சு வெளியே போவாரு. அங்க போனவங்க நிஜமாலுமே அந்த அம்மா நிக்கும். என்ன இங்க குப்பை அப்படிம்பாரு. உடனே அந்த அம்மா சொல்லும், காலையில தான் அவன் பொண்டாட்டி கொண்டு வந்து கொட்டிட்டு போனான். எங்க? என் வீட்டு வாசல்ல. நான் தள்ளி விட்டேன். என் வீட்டு குப்பை இல்லைங்க, அது உன் வீட்டு குப்பை. உடனே வேகமா அவர் இங்க வருவார். ஏய்யா, அவதான் சொன்னான்னா இங்க வந்துட்ட போயா, அப்படிதான் போடுவேன்னு சொல்லு. என் பொண்டாட்டி அப்படிதான் போடுவான்னு சொல்லு. ஏதாவது பேசினான்னா 2 எடுத்து விடு. என்னது? யுத்தம். ஒரு அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டாரோட ஒரு யுத்தம் இல்லாம சமாதானமா இருக்கக்கூடிய ஒரு தெளிவு இருக்குதான். விசுவாசிகளுக்குள்ள வாகனத்துல போங்களேன், ஏத்தாப்புல எவனாவது குறுக்கா வந்துருவான். உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் முதுகுலையா கண்ணை வச்சுட்டு வந்திருக்கிற, எப்படா வண்டியை ஓட்டிட்டு வர்ற, எவன்டா அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்தா? யாரை இழுத்துறது? ஆர்டிஓ ஆபீஸ்ல தான் இழுத்துறது. அவனுக்கு எவன்டா வேலை கொடுத்தான்? இவனுக்குலாம் லைசன்ஸ் கொடுக்கறான். இவன் யுத்தம் எங்கெல்லாம் போகுது பாரு. விசுவாசிலாம் சபையில தான் சபையில இல்லைன்னா கரெக்டா சொல்லுவாங்க, வெளியில போனா வேற மாதிரி மாறிடுவாங்க. ஸ்தோத்திரம். நம்ம குணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். உபாகமம் 31:27. மோசே சொல்றாங்க. யார் சொல்றா? யார தெரியுமா சொல்றான்? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன கூட பரவாயில்லையே, லேவியரை பார்த்து சொல்றான். யார பார்த்து? லேவியர். லேவியர் யாரு? உடன் ஊழியத்துல இருக்கிறவன். லேவியர் யாரு? ஊழியக்காரங்க. அங்க லேவியர்ல இருந்தா எழுப்புவாங்க, உடன் ஊழியக்காரன் எழுப்புவாங்க. இப்ப மோசே தான் அங்க தலைமை ஊழியக்காரன். இப்ப மோசேக்கு உடன் ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? கலக குணமா. அவர் சொல்றாரு பாருங்க, உன் கலக குணத்தையும்
உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். உடன் ஊழியக்காரங்கிட்ட கலக குணம் இருக்கக்கூடாது. பாருங்க, மோசே கிட்ட உடன் ஊழியக்காரன் கலக குணத்தோட இருந்தா கூட பரவாயில்ல. அவன் பாருங்க கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்ணி இருக்கிறான், கலகம் பண்ணிருக்கான். நீ மட்டும்தான் தூபம் காட்டினா அப்படியே தூபம் வருமா? நீ மட்டும்தான் அக்கினியை எடுத்து தூபம் காட்ட முடியுமா? நாங்கெல்லாம் அக்கினியை எடுத்து தூபம் காட்ட முடியாதா? நீ மட்டும்தான் பிரசங்கம் பண்ணுவியா? நாங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாதா? என்ன பண்றது? என்ன பண்றது? கலகம் யாரு பண்றான்? ஊழியக்காரன். என்ன ஊழியக்காரன்? உடன் ஊழியக்காரன். நல்ல உடன் ஊழியக்காரன் மோசே என்ன பண்ணி வச்சிருக்கிறான், அறிஞ்சு வச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறான் பார்த்தா, யாருக்கு விரோதமாவே கலகம் பண்றான். ஆண்டவரே, மோசே மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? அப்புறம் ஆரோன் மட்டும்தான் தெரியுமா? நாங்கெல்லாம் தெரியாத அவனுக்கு அப்படின்னு யார்கிட்டே கலகம் பண்றது? மோசே கொஞ்சம் அடங்கி வாசிக்கிறான். பொல்லாத ஆளுங்க கர்த்தருக்கு விரோதமாவே என்ன பண்ணுதுங்க, இதுங்கெல்லாம் கலகம் பண்ணுதுங்க. நம்ம ரொம்ப பேசுறோம், நம்மள என்ன பண்ணிருங்க, மண்டைய ரேசா தட்டி உள்ளுக்கு இறக்கிடுங்க. ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி அறிஞ்சிருக்கிறேன். ஊழியக்காரனுடைய நிலைமை பழைய பாட்டு காலகட்டங்கள்ல எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி தெளிவா வசனத்துல எழுதியிருக்கு. ஊழியனே எப்படி இருக்கான், தேவ ஜனம் எப்படி இருப்பான், தேவ ஜனங்களை சொல்லவா வேணாம்? தேவ ஜனங்களை பத்தி என்ன எழுதியிருக்குன்னு பாக்கலாமா? அடுத்த வசனம் என்னங்க, வாசிங்க. என்ன அருமையான ஆத்துமா, சூப்பர் ஆத்துமா. ஆமாங்க, எகிப்துல இருந்து மோசே எல்லாரையும் கஷ்டப்பட்டு திரும்ப திரும்ப பார்வோன் கிட்ட போய் போராடி போராடி பேசி பேசி கடைசியில பார்வோன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். மோசே, இவங்க உன் பிரச்சனை என்ன, இந்த ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு போகணும் தானே, இனி ஒரு நிமிஷம் இங்க இருக்கக்கூடாது, எல்லாரும் என்ன பண்ணுங்க, இங்க இருந்து கிளம்புங்க, கூட்டிட்டு போ அப்படின்ட்டான். அங்க போய் பார்வோனா பார்த்தா அவன் என்ன சொல்றான், அப்படிலாம் அனுப்ப முடியாது, போய் உன் கர்த்தர்ட்ட சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான். கர்த்தர்ட்ட போய் சொன்னா அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, என் ஜனத்தை கூப்பிடு அப்படின்னு அவரு சொல்றாரு. என்னடா அங்க போனா அவரு போய் கூப்பிடுங்கிறாரு, இங்க போனா விட மாட்டேங்கிறான்னு இருக்கிறதுல போராடி ஈராடி எடுத்து எடுத்து எப்படியோ ஜனங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு எங்க வர போயிட்டான், சிவந்த சமுத்திரம் வர போயிட்டான். எல்லாம் அங்க சமுத்திரத்துல வந்து நிக்குது. இனி போறதுக்கு என்ன இல்ல, வழி இல்ல. பின்னாடி திரும்பி பார்த்தா தூரத்துல சத்தம் கேக்குது. யாரு வர்றா? பார்வோன் கூட எல்லாம் ஆட்களை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான், ஜனங்க எல்லாம் பாத்துது. எதுக்கு எங்க சத்தியமார்க்க சபைக்கு கொண்டு வந்த? நாங்க பாட்டுக்கு ஓரத்துல ஒரு பக்கம் உட்கார்ந்து தானே இருந்தோம், அமைதியா நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு தானே இருந்தோம். நீ என்னமோ புதுசா பைபிள் ஆராய்ச்சி எல்லாம் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு, என்னமோ சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன வாக்கியால ஆரம்பிச்ச, கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டி தேங்காய் சீட்ல விழுந்து உடச்சிட்டாங்க. அடுத்த என்ன அரியா குப்பமா, அப்புறம் தவளை குப்பம், குப்பம், நீ எத்தனை குப்பம் போவாங்க? யார் வண்டிக்கு பெட்ரோல் போடுறது? எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு இங்க வர்றதுக்கு. ஒரு மழை வந்ததுன்னா ஆத்திர அவசரத்துக்கு வர முடியுதா? எல்லாரும் கொஞ்சம் லேட்டா வந்தா அப்புறம் கடைசியா ஒரு இடத்துல போட்டு தாக்குற சுத்திகரிப்புக்கு வரலன்னு என்னென்ன பேசுற நீ அப்படின்னு கலகம். அங்க பார்த்தா பார்வன் வந்துகிட்டு இருக்கிறான், இங்க பார்த்தா எப்படியாவது எப்படி எகிரி குடிச்சு ஓடலான்னு பார்த்தா இங்க என்ன இருக்குது, செவந்த சமுத்திரம். அது நம்மள சிவப்பாக்கிறோம், நம்மள முடிஞ்சு முடிச்சுன்னா என்ன பண்றது? மோசே ஒத்த ஆளு, அது கூட்டம் கூட்டமா நிக்குது, எல்லாம் கலகம் பண்ணுது. எழுதி இருக்கு பாருங்களேன், எப்ப அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, கலகம் பண்ண ஆள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, போய் சேர்ந்துட்டான். பின்னால வந்த தேவ ஜனங்கள் சொல்லுது, எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உடைய அதிசயங்களை உணராமல் உடைய கிருபையின் திரட்சியை நினையாமல் போய் சிமந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே என்ன பண்ணினார்கள்? மோசே, கவலைப்படாத, உங்க கூட இவ்வளவு பேர் நாங்க இருக்கிறோம். ஆமா, பார்வோன் ஆட்கள்லாம் வரட்டும், நம்ம எல்லாம் சேர்ந்து சமாதானம் பேசுவோம், இல்லன்னா யுத்தம் பண்ணலாம். மோசேக்கிட்ட திரும்பிட்டாங்க. பார்வோன்ட்ட திரும்பி பாரு, உன் வீரத்தெல்லாம் பார்வோன்ட்ட காட்டி பாரு. அங்கெல்லாம் பருப்பு வேவாது. கூட்டிட்டு போய் கொப்பரையில உட்கார வச்சாங்க. கொப்பரைக்கு பக்கத்துல உட்கார வச்சிருந்தான் முன்னாடி. இப்ப சண்டை கிட்ட போட்டோம்னா அங்க கூட்டி எதுல உட்கார வச்சிருவான்? கொப்பரையில உட்கார வச்சிருவான். போச்சு வாழ்க்கை. பார்த்தா மோசேட்ட கலவம் பண்றான். தேவ ஜனமாட்டமா இருந்திருக்குங்க இஸ்ரவேல் ஜனங்க. சமாதான வாழ்க்கையவா நடத்தி இருக்கிறாங்க, சமாதான குணத்தோட இருந்திருக்கிறாங்க, கலக குணத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாடு ஜனம் என்ன குணத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க? இஸ்ரவேல தேவ ஜனம்
இஸ்ரவேலை சமாதான வாழ்க்கையை நடத்தி இருக்கணும். இஸ்ரவேலை சமாதானத்தின் தேவனுக்கு முன்பாக சமாதான வாழ்க்கையை நடத்துறதை விட்டுட்டு கலக குணத்தோடு கலகத்தின் வாழ்க்கையை நடத்தி இருக்கிறான். அப்படின்னா ஆவியின் கனி இல்லாதவனாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறான். இவன் அடுத்த வசனம், கலகம் மன்னனவன் சிறுமப்படுத்தப்பட்டான். கலகம் மன்னவனுக்கு என்ன வந்துச்சு? சமாதானம் இருந்திருந்தா திரும்ப வருமா? வராது. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் தேவ ஜனங்களோ ஊழியர்களோ தேவனுக்கு முன்பாக ஊழியக்காரனுக்கு முன்பாக கலகத்தை பண்ணி கலக குணத்தோட வாழ்க்கையை நடத்தி அவங்க அடைஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுமை. நீங்களும் நானும் சமாதானத்தை கொண்டு சமாதான வாழ்க்கையை நடத்தி சமாதானத்தின் கனியை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இல்லாம நீங்களும் நானும் கலக குணத்தை வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க போறது என்னதான்? சிறுமை. ஏன் சிறுமையை தெய்வம் அனுமதிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, தேவ ஜனங்களுடைய ஆத்தும யோசனை அக்கிரம குணம் கொண்டதா இருக்கு, கலக குணம் கொண்டதா இருக்கு. நம்ம ஆத்மா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க. ஆத்மால யோசனை இருக்கிறது வேற, ஆனா ஆத்மால கலக குணம் இருக்குதா சமாதான குணம் இருக்குதா யோசிங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டைதான், எதுக்கு எடுத்தாலும் வம்புதான், எதுக்கு எடுத்தாலும் யுத்தம் தான், எதையும் விடுறதில்ல. அதுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டுதான் முடிவுக்கு வர்றது. இஸ்ரவேல் அப்படி இருந்து அவன் என்னதான் கண்டான்னு பார்த்தா அக்கிரமத்தோட சிறுவதான் அடைஞ்சான். ஒரு நாளும் பெருமையா வாழ்க்கை நடத்த முடியல, சிறுமை அடைஞ்சு வாழ்க்கையை நடத்தணும். நாம இப்படிப்பட்ட ஜனங்களா இருக்க கூடாதுங்கிறத உணர வேண்டும். அடுத்த வசனம் ஏசாயா 30:9. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்கும் மனத்தாலும் வாசிக்கப்பட்ட வசனத்துல ஒட்டுமொத்தமா தேவ ஜனங்களை எப்படி தெய்வம் எழுதி வச்சிருக்கிறார்னா, இவர்கள் என்ன உள்ள ஜனங்கள்? இஸ்ரவேலரை பத்தி பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாரு. அவங்க கலகம் பண்ணதுனாலதான் அவங்கள பத்தி என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? கலகம் உள்ள ஜனங்கன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. இப்ப இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலகட்டத்துல சத்தியமார்க்க சபைக்குள்ள நீங்களும் நானும் வார்த்தையில சரி, எண்ணங்கள்ல சரி, செயல்கள்ல சரி, சமாதானத்தை வெளிப்படுத்தி வாழ்வதற்கு பதிலா கலக வார்த்தைகளை, கலக எண்ணங்களை, கலக கிரியைகளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, பொது வாழ்க்கையில கொடுத்துட்டோம் அப்படின்னா, அப்படி வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டோம் அப்படின்னா, இதை எல்லாத்தையும் தெய்வம் எங்க எழுதி வைப்பாரு? பரலோகத்துல அவருடைய புஸ்தகத்துல எழுதி வைப்பாரு. தெய்வம் பரலோகத்துல அவருடைய புஸ்தகங்கள்ல நம்மளை பற்றி, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி கலக குணம் உள்ளவங்க எழுதணுமா இல்ல சமாதான குணம் உள்ளவங்க எழுதணுமா? முடிவு பண்ணணும். நம்ம இன்னைக்கு என்கிட்ட கலக குணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்கிட்டையும் இருக்கும், உங்ககிட்டையும் இருக்கும். ஆனா கலக குணத்தை நம்ம வச்சுக்கிட்டு கலக குணத்தோட பேசி எண்ணி செய்து நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டோம் அப்படின்னா நம்முடைய தெய்வம் அவருடைய புஸ்தகத்துல எழுதி வைப்பாரு. நாளைக்கு நியாய தீர்ப்பு வரும்போது அதை எடுத்து என்ன பண்ணுவாரு? நியாய தீர்ப்பு கொடுப்பாரு. தேவனுடைய நியாய தீர்ப்புல நமக்கு அவருடைய சார்பில் இருந்து தண்டனை வரணுமா, ஆக்கின வரணுமா, சாபம் வரணுமா, இங்க நம்ம வாழ்க்கை சிறுவப்படுத்தப்படணுமா? இதை யோசிங்க. சரிங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஏன் கலகமுள்ள ஜனங்களா இருந்தாங்கன்னு பார்த்தா, கலகமுள்ள குணம் என்பது உங்க ஆத்துமால உள்ள அக்கிரமம். ஏன் ஆத்துமால யோசனையில கலக குணங்கிற அக்கிரமம் இருந்துச்சுன்னு பார்த்தா, வேதத்தை கேட்க என்ன இல்லாத புத்திரர்கள். இதுதாங்க ரகசியம். வேதத்தை கேட்கணுங்க. வேதத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். வேதத்துக்கு செவி கொடுக்கணும். தெய்வம் நம்மோடு பேசுகிற சத்தியத்துக்கு இடம் கொடுக்கணும். நம்மெல்லாம் எப்படின்னா, பிரசன்னை எப்ப முடியும், பிரசன்னை எப்ப முடியும், ஒரு ஆமையன் போட்டா கிளம்பி என்ன பண்ணுவான்? போய்கிட்டே இருக்கலாமே. அந்த உணர்வோட தான் இருக்கிறோமா? இல்ல என்னுடைய குணம் மாற, என்னுடைய வாழ்க்கை மாற, நான் ஆவியின் கனியற்றவனா இராதபடிக்கு ஆவியின் கனியை கொடுத்து வாழ்வதற்கு, மனம் திரும்புதலை எனக்குள்ள ஏற்படுத்துவதற்கு, சமாதானம் என்னிடத்திலே வெளிப்படுவதற்கு, என்னிடத்தில் இருக்கிறதான கலக குணம் நீங்குவதற்கு என்ன பேசுகிறார் என்று
வேதத்தை கேட்க மனதுள்ள தெய்வ புத்திரராக இருக்கிறோமா? நீங்க எத்தனை தடவை பைபிள படிச்சாலும் இதெல்லாம் விளங்கவே விளங்காது. உங்களுக்கும் எனக்கும் இது தேவைன்னு தெய்வம் பேசுறா. பழைய பாட்டுல இஸ்ரவேலர் இருந்த மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம கலாம் பண்றவங்களா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது வேதத்தை கேட்க மனசு இல்ல. ஒண்ணுல கணவனுக்கு மனைவி இடையில பிரச்சனை வந்திருக்கும், ரெண்டும் ஓயாம சண்டை போடும். எப்படியோ ஊழியக்காரங்களுக்கு தெரிஞ்சிடும். ஊழியக்காரன் கணவனை மனைவியை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏமா இங்க வாமா, இல்ல இங்க வாங்க, என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா கணவன் மனைவியை பத்தி எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு, மனைவி கணவனை பத்தி எதையாவது. இதான் நடப்பாங்க. ரெண்டையும் ஊழியக்காரங்க கேட்டுக்கிட்டு கணவனுக்கு சொல்லுவாரு, இங்க பாருங்க இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனத்தை பார்க்கும் போது உங்களை நீங்க என்ன பண்ணிக்கணும், மாத்திக்கணும், விட்டு கொடுக்கணும். மனைவிக்கு அதே மாதிரி சொல்லுவாரு. உடனே மனைவி என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுக்கார என்னன்னு கேட்கறதுக்கு உனக்கு துணிச்சல் இல்லையா? உடனே அவர் கணவர் உடனே சொல்லுவாரு, ஏன் பாஸ்டர் என் மனைவியை கேட்கறதுக்கு உங்களுக்கு பயமா? என்கிட்டே தானே பேசுறீங்க எப்ப பார்த்தாலும், எப்பயாவது என் மனைவியை கண்டிச்சிருக்கீங்களா? என்னையவே குறை சொல்றீங்களா? நான் உங்களை சொல்ல எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் எடுக்கிறீங்கன்னா அங்க சொல்றீங்க, எப்ப பாரு என் மனைவியை தான் சப்போர்ட் பண்றீங்க, உங்களுக்கு தைரியமே கிடையாது. ஒரு வார்த்தை என் மனைவியை கேட்டு பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. இதை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனைவி கிட்ட ஊழியக்காரன் சொல்லும் போது வேதத்தை மனைவி என்ன பண்ணணும், உண்மைதான் பாஸ்டர் நான் என் சைட்ல எதிர்பார்த்தாலும் தேவன் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றத நான் ஏத்துக்கிறேன், இனி யுத்தம் பண்ண மாட்டேன், நான் என் கணவரோட சேர்ந்து நான் வாழ்க்கையை ஒழுங்கா நடத்துவேன். அப்புறம் என்ன பாஸ்டர், என் மனைவியே ஒத்து வரும்போது ஆஃப்டர் நான் என்ன கணவன் தானே, நானும் உங்க வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வேத வார்த்தையை ஏத்துக்கிறேன் அப்படின்னு கணவன் என்ன பண்ணி வருவாரு. எதை கேட்க மனசு வேணும், வேதத்தை, வார்த்தைய, வசனத்தை, சமாதானத்தின் அடிப்படையில வாழ்க்கையை நடத்த, யுத்தம் வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு வர மனதையுடைய தேவ ஜனமாக, தேவ புத்திரராக இருக்க வேண்டும். நம்மளை பத்தி பரலோகத்துல எழுதி வைக்க கூடாது. இப்படி அது எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறீங்க, அது பஜாரி, அது பஜாரன். என்ன பாஸ் எங்களை மட்டும் சொல்றான்னு சொல்லிடக்கூடாது. ரெண்டையும் தான் சொல்லணும், ரெண்டும் சரி கிடையாது. யாரையுமே எடை போட்டு பார்க்க முடியாது. எடை போட்டு பார்த்தா அப்படியே சரியா ஆடும். எல்லாம் அப்படிதான். எல்லா குணமும் என்ன செய்யணும், மாறணும். எப்ப எப்படி வெளிப்படுமே சொல்ல முடியாது. நான் என்ன என் மனைவியை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன், அது யாரும் கர்த்தருடைய பார்வையில யுத்தம் பண்ணுகிறவர்களாகவே வாழக்கூடாது. கர்த்தருடைய பார்வையில சமாதானம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும், சமாதானம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்படின்னா இந்த காரியம் நமக்கு நல்லா விளங்கணும். யாக்கோபு 3:16 யாராவது ஒருத்தர் வாசிங்க. பாருங்க, கலகம் யாருகிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருடைய ஆத்மா, ஆவி, சரீரத்துல குற்றம் இருக்குதோ அது என்ன குற்றம் அங்க இருக்குது. ஆமா, வைராக்கியம், விரோதம். இன்னும் பல இடங்கள்ல கலகத்தோட ஒட்டி வரக்கூடிய குற்றங்கள் எல்லாம் பார்த்து கண்டுபிடிங்க. இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்க உள்ள மூட்டை கட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா எப்பவுமே என்ன பண்றவங்களா தான் இருப்பீங்க. நீங்க வேதத்தை சரியா கேளுங்க. அந்த வேத வார்த்தை உள்ள போய் அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி உங்க ஆத்மாவை, உங்க ஆவியை, உங்க சரீரத்தை என்ன பண்ணிடும், சுத்தப்படுத்திடும். இந்த வேலையை நீங்க செய்யாம நீங்க பாட்டுக்கு உங்க இருதயத்துல இப்படி ஏதாவது குற்றங்களை, உங்க ஆவியில குற்றங்களை, உங்க சரீரத்துல குற்றங்களை வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்பவுமே வீடுகள்ல சரி, சபையிலையும் சரி, நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்குதோ அங்க எல்லாம் கண்டிப்பா சதம் வெளிப்பட்டு தீர்வு இருக்கும். வேற வழியே இல்லை. தயவு செய்து நம்மளை மாத்திக்கணும். என்னன்னு தெரியல பாஸ்டர், மாத்தவே முடியல பாஸ்டர், என்னதான் பண்றது அப்படின்னா அதை விளக்கிக்கதான் இப்ப ரோமர் 8:6 வாசிக்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கோமா? இல்ல ரோமர் 8:6 எல்லாரும் எடுத்தாச்சுன்னா சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப வாசிப்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ரொம்ப அருமையான ஒரு வசனம். யாரு யுத்தம் பண்ணக்கூடிய, யாரு சண்டை போடக்கூடிய, யாரு போர் குணம் உள்ள, அதாவது கலக குணம் உள்ளவங்களா வாழ்க்கைய என்னாலும் நடத்துவாங்க அப்படின்னா
நான் பேசுறது சபையை பத்தி பேசுறேன். புறஜாதிகளை பத்தி இப்ப நம்ம கவலை இல்லை. புறஜாதிகள் ஆண்டவருடைய வரிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. புறஜாதிகளுக்கும் நித்தியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. புறஜாதிகளுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சத்திய மார்க்கத்துல இருக்கிற நமக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தான் என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு. இப்படிப்பட்ட சத்திய மார்க்கத்துல இருக்கிற நம்முடைய சிந்தை என்ன மாதிரி சிந்தை? அது மாம்ச சிந்தையா இருக்குதா இல்ல ஆவியின் சிந்தையா இருக்குதா? என்னுடைய குணத்தின் அடிப்படையில சிந்தை இருக்குதா இல்ல வேத வார்த்தையின் அடிப்படையில என் சிந்தை இருக்குதா? நம்ம மாம்சத்துல என்னைக்கெல்லாம் சிந்திக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணதான் செய்வோம்? கலகம் பண்ணதான் செய்வோம். பாருங்க, இப்ப பாலஸ்தீனம் குண்டை போடுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யார் முதல் போட்டாங்கிறது இப்ப நமக்கு பிரச்சனை இல்லை, அது அவங்க பிரச்சனை. இப்ப இஸ்ரவேல் மறுபடியும் திருப்பி என்ன போடக்கூடாது? போடாம என்ன நடத்தணும்? நீ குண்டை போட்டு இல்ல, இப்ப நான் குண்டு மேல என்ன போடுறேன்? குண்டு போடுறேன் அப்படின்னு இவன் போடுறான் அப்படின்னா இவனும் என்ன சிந்தை உள்ளவனா இருக்கிறான்? பையன்கிட்ட கேட்பான், எதுக்கு அவன் மண்டைய உடைச்சு அப்படின்னா என்னை அரைஞ்சிட்டான். இந்த அரைஞ்சதுக்கு மண்டைய வேணா உழைப்பாங்க, குடிக்கலாம்னா மண்டையை கழட்டி எடுத்திருப்பான். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்குது? என்னைய அரைஞ்சிட்டான். குழந்தைங்க தான் அப்படி பண்ணுது அப்படின்னா பெரியவங்கள சபையில என்னதான் பண்ணிட்டு இருக்கிறான்? அவன் என்கிட்ட அப்படி பண்ணிட்டான், அவன் என்ன அப்படி பேசிட்டான், அவன் என்கிட்ட அப்படி நடந்துகிட்டான். நான் விட மாட்டேன். இதுல ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன், இதுல ரெண்டுல மூணாவது பார்ப்பேன். நான் என்னால முடிஞ்சதை நான் செய்யாம விட மாட்டேன். நான் வச்சு வாங்குறேன் பாரு, வச்சு பிடிக்கிறேன் பாரு. இதெல்லாம் என்ன சிந்தை? மாம்ச சிந்தை. போனா போய் செஞ்சுட்டு போயிட்டான். அவன் என்ன மாம்ச சிந்தையோட இருக்கிறான், அப்படி பண்ணிட்டு போயிட்டான். நமக்கு வேதம் இருக்கு, நம்ம வேதத்துக்கு இடம் கொடுக்கிறோம். பைபிள் என்ன சொல்லுது? ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தையில முதல்ல ஜீவனை வைக்கிறார். வார்த்தையின் சிந்தையில முதல் எதை வைக்கிறாரு? ஜீவனை வைக்கிறார். இரண்டாவது எதை வைக்கிறாரு? சமாதானத்தை வைக்கிறார். அவன் அப்படிதான் பண்ணுவான். அவரு அவன் வந்தான்னாவே எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டுல பிரச்சனை தான். வந்தாலும் அவனுக்கு சமமா நாம நடந்துகிட்டாதானே பிரச்சனை வளரும். 2 தடவை 4 தடவை பண்ணுவான். தேவையை கண்டுக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் இங்கே போயிடுவான். நாளைக்கு அவனும் நம்மள மாதிரி என்ன பண்ணிடுவான்? சிந்தனைய மாற்ற ஆரம்பிச்சிருவான். இன்னொருத்தர் சிந்தனைய மாற்றுற அளவிற்கு நாம் என்ன சிந்தனைக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும்? ஆவியின் சிந்தைக்கு. ஏனென்றால் ஆவியின் சிந்தைதான் சமாதானத்தை கொண்டு வரும். மாம்ச சிந்தைதான் கலகத்தை கொண்டு வரும். கலகத்தை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துறோம்னா ஆவியின் கனியற்றவர்கள். சமாதானத்தை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிறவர்கள். ஒருவேளை நான் மாம்ச சிந்தையில கடந்த நாட்கள்ல வாழ்ந்திருக்கலாம், அதனாலதான் என்னால சமாதானத்தை வெளிப்படுத்த முடியாம இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் ஆவியின் கனியற்ற சத்தியத்தை எனக்கு எச்சரிப்பா பேசி இருக்கிறாரு, என் இருதயத்துல எழுதி இருக்கிறாரு. இன்னைக்கு நான் மனம் திரும்ப போறேன். ஆவியின் கனியை வெளிப்படுத்த எனக்குள்ள இருக்கிற கலக குணத்தை கண்டுபிடிச்சு மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்காம, என் ஆத்துமால குற்றங்களுக்கு இடம் கொடுக்காம நான் மனம் திரும்ப போகிறேன். நம்ம எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? சத்தியத்தை கேட்கறது பெருசு இல்லைங்க. கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில உணர்வடையணும். அதுதான் மனம் திரும்புதல். இங்க நான் உணர்வடையேன். சத்திய தேவ செய்தியை கேட்ட நான் மகாபரிசுத்த ஸ்தலத்துல என் தெய்வத்துக்கு முன்னால உணர்வடையணும். என்னிடத்துல என்ன குறை குற்றம் இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு உணர்ந்து மனம் திரும்பி நான் அறிக்கை பண்ண ஆவியின் கனியை கொடுக்கணும்னு சொல்லி கடந்த நாட்கள்ல என்கிட்ட தெய்வம் பேசினார், நம்ம கிட்ட நம்முடைய தெய்வம் பேசினார். அப்படி பேசுற நம்முடைய தெய்வம் சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். ஆவியின் கனியாகிய சமாதானத்தை உடையவனா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தெய்வம் சமாதானத்தின் கனிய தேவ ஜனமாயிருக்கிற நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறாரே. ஆவியின் கனியாகிய சமாதானம் நம்மிடத்திலே அற்று போவதற்கு காரணம் என்ன? கலகம். பிரசங்கி புத்தகத்தில் எழுதியிருக்கிறத ஞாபகப்படுத்துவோமா? மனிதர்களுடைய குணங்களை பத்தி எழுதி இருக்குது. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. மனிதனுடைய இயற்கை குணமே யுத்தம் பண்றதுதான். வேற வழி இல்லாம பின்னால சமாதானம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கும் கட்டத்துக்கும் வருவாங்க.
ஒருவேளை மனுஷனுடைய குணம் அதுவா இருக்கலாம், உலக மக்களுடைய குணம் அதுவா இருக்கலாம். தேவ ஜனங்களுடைய குணம் என்ன? பழைய ஏற்பாட்டு காலகட்டங்கள்ல வாழ்ந்த தேவனுடைய ஊழியர்களை பத்தியும் தேவ ஜனங்களை பத்தியும் எழுதப்பட்டிருக்கிற வேத வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். லேவியர்கள் மோசேக்கும் கர்த்தருக்கும் விரோதமா கலக குணம் உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. அதாவது சமாதானமே இல்லாம வாழ்க்கையை நடத்தி இருக்கிறாங்க. தேவ ஜனங்கள்லாம் அப்படி இருந்திருக்கிறாங்கன்னா தேவனுடைய ஊழியர்களும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. தேவ ஜனங்களை பற்றி பின்னால வாழ்ந்த தேவ ஜனமே தங்களுடைய பிதாக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே தொடர்ந்து செல்வதற்கு வழி இல்லாம போன காலகட்டத்தில் கர்த்தர் தானே எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரு. சிவந்த சமுத்திரம் தடுத்தா என்ன, தடுக்கலன்னா என்ன, அவருக்கு வழியை உண்டு பண்ண தெரியாதா என்ன அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வு இல்லாம தேவ ஜனம் சமாதானத்தோட இருக்க வேண்டிய தேவ ஜனம் ஒரு ஆபத்து வந்த உடனே தன்னுடைய கலவு குணத்தை வெளிப்படுத்தினாங்களே. இன்றைய புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது பழைய ஏற்பாட்டை சேர்ந்த இஸ்ரவேலனை போல கலகம் பண்ணக்கூடிய குணத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? என வனத்தும் ஆவியானவரேன்னு கேட்கணும். கலக குணம் நமக்கு வேண்டாம். கலக குணத்தை பத்தி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது இருதயத்துல ஆத்மால யோசனையில உண்டாகக்கூடிய அக்கிரமம் என்று சொல்லுகிறது. யாருடைய ஆவியில ஆத்மால சரீரத்துல வைராக்கியம் விரோதம் இருக்குதோ அவங்கதான் கலகம் பண்ணக்கூடிய குற்றவாளியா இருக்கிறாங்க, ஆவியின் கனி இல்லாதவங்களா இருக்கிறாங்க. மொத்தத்துல இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்கும் போது எத்தனையோ முறை தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஊழியக்காரர்களை அனுப்பி தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நம்முடைய வேதத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஊழியக்காரர்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. எத்தனை ஊழியக்காரர் வந்தாலும் என்னதான் தேவனுடைய வேதத்தை பேசினாலும் அதை கேட்க மனசு இல்லாம இருந்ததுனாலதான் ஆத்துமால கலவரம் இருந்துச்சு, குற்றங்கள் இருந்துச்சு, மாச சிந்தை இருந்துச்சு. நமக்கு இஸ்ரவேலர் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்களே. இஸ்ரவேலருடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல குற்றங்களும் கலகங்கிற ஆவியின் கனியற்ற அசத்தியமும் இருந்ததுனால அவங்க தேவனால சிறுமப்படுத்தப்பட்டாங்களே. நீங்களும் நானும் ஆவியின் கனியற்றவர்களா, குற்றங்களோடு கலகத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களா, இந்த பூமியின் வாழ்க்கையில சிறுமைப்படுத்தப்படுகிறவர்களா, தேவனுடைய புத்தகத்துல எழுதப்படக்கூடியவர்களா வாழ்க்கையை நடத்துவோமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் மாம்ச சிந்தைதான். சத்திய மார்க்க சபைக்குள்ள இருக்கிற நான் மாம்சத்தின்படி சிந்திக்கிறேனா இல்லை ஆவியின்படி வார்த்தையின்படி சிந்திக்கிறேனா? ஆத்துமாவை சரி பண்ணணும், வேதத்தை தியானிக்கணும். வேதத்தை தியானம் பண்ணினாதான் எனக்குள்ள சிந்தை மாறும், எனக்குள்ள இருக்கிற கலக குணம் நீங்கும், எனக்குள்ள சமாதானம் உண்டாகும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று எழுதியிருக்கிறது. வேதத்தை நேசிக்கிறோமோ வேதத்தின் மூலமாக சமாதானம் நமக்குள்ள கனியா உண்டாக அதற்கு தடையா இருக்கிற மாம்ச சிந்தை நீங்க இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டாமா? என்ன உணர்த்துன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பணும். இங்க இருக்கிற ஊழியர்கள் மனம் திரும்பணும், இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் மனம் திரும்பணும், இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பணும், இங்க இருக்கிற சகோதரிமார்கள் மனம் திரும்பணும், இங்க இருக்கிற சகோதரமார்கள் மனம் திரும்பணும். வருகிற காலங்கள்ல தனிப்பட்ட குடும்ப பொது வேலை ஊழிய வாழ்க்கையிலே கலக குணம் இல்லாம வாழ்க்கை நடத்த மனம் திரும்ப வேண்டும். சத்தியத்தை கேட்டு மனம் விரும்பி நல்ல ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருக்கு செபிக்க இருக்கிறோம். எப்போதும் நம்முடைய மேற்பெறவர்கள் செபிப்பார், நம்மை தாழ்த்தி விட்டு கொடுப்போம். ஸ்தோத்திரம். நன்றி சொல்கிறோம், உண்மையே தொழில் சொல்கிறோம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரா. யுத்தத்துக்கு நாங்கள் விலகி அல்லேலூயா, முக்கியப்படுத்தி அல்லேலூயா. வழி நடத்தும்படி செபிக்கிறோம். என்னுடைய செய்கைகள் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆமென். உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீக்கி ஆண்டவரே, நீக்கி ஆண்டவரே ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா, ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இல்லாதபடிக்கு அல்லேலூயா சமாதானத்தை கொண்டு வெளிப்படுத்திவாங்க. ஆமாண்டவரே, வாழ ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுங்கள். ஆமென், ஆமென்.